FDFS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை கொண்டாடக்கூடிய அத்தனை மக்களுக்குமான நிகழ்ச்சி தான் நம்ம FDFS தமிழ் நிகழ்ச்சி. சினிமால இருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம நிகழ்ச்சியில சொல்லுவோம். அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஸ், இன்னைக்கு நம்ம FDFS தமிழ் நிகழ்ச்சியில பார்க்க போற படம் தக் லைஃப். என்னடா படம் என்ன ரிலீஸே ஆகல, அதுக்குள்ளார ரிவ்யூவா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், இது ஒரு ரிவ்யூ சார்ந்த ஒரு நிகழ்ச்சி தான். FDFS தமிழ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நிறைய தகவல்கள் இருக்கு. அந்த வகையில முதல் விஷயம் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நேற்று மாலை வெளியான சுகர் பேபி பாடல் மூலமா இலசுகள் மனசுல சிறகடிக்க வச்சிருக்காங்க ட்ரிஷா. எஸ், ட்ரிஷாவோட சுகர் பேபி மாதிரி ஸ்வீட்டா இந்த பாடலை இசையமைச்சிருக்காரு AR ரஹ்மான். என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் மூலமா இலசுகள் மனசுல ரெக்க கட்டி பறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரிஷா இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில ட்ரிஷாவோட இந்த பாடலுக்கு அவர் ஆடக்கூடிய அந்த நடனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கேஷுவலா, ஒரு எந்த ஒரு பெரிய மூவ்ஸ்லாம் இல்லாம ரொம்ப கேஷுவலா ஜாலியா இந்த பாடலுக்கு ஆடி இருக்காங்க. தற்போது உள்ள 2K கிட்ஸ் இந்த பாடலை கொண்டாடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, மணிரத்னம் என்னப்பா பழைய காலத்து ஆளு, அவர் எப்படிப்பா நம்ம 2K கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி பாட்டு AR ரஹ்மான்ட்ட இருந்து கேட்டு வாங்க போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதான் இல்ல. பொன்னியின் செல்வன் எடுத்த மணிரத்னமா இப்படி ஒரு 2K கிட்ஸுக்கு பிடிச்ச பாடலை AR ரஹ்மான்ட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த வகையில 2K கிட்ஸ பயங்கரவே பரவசப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த சுகர் பேபி பாடல். குறிப்பா ஜிங்குச்சா பாடல் போன மாசம் ரிலீஸ் பண்ணாங்க படக்குழு. இந்த பாடல் வெளியானதுல இருந்தே பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த பாடல்ல இடம்பெறக்கூடிய அந்த நடன அமைப்புகளும், அந்த பாடலோட வரிகளும், அந்த பாடல் இசையமைச்ச முறையும் ரொம்பவே ஒரு புதுசா இருந்துச்சு. மக்கள் கிட்ட அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த பாட்டை குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் அது இதுன்னு போட்டு கொண்டாடி தள்ளிட்டாங்க. அந்த வகையில இந்த ஜிங்குச்சா பாடல் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ, அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட்ல இந்த பாடல் எடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், ட்ரிஷாவா இந்த பாடலை பாடினாங்க அப்படின்னு. எஸ், நானும் அப்படிதாங்க நம்பினேன். ட்ரிஷா பாட்டோட ஓப்பனிங்லயே ரொம்ப சின்சியரா காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு அவங்க பாடின அந்த அமைப்பு எல்லாமே படத்துல இடம்பெற ஒரு காட்சி தானா. அது தெரியாம நம்ம நெட்டிசன்ஸ்கள் பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, என் தலைவி த்ரிஷா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு பயங்கரமா ஊதி தள்ளிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. இந்த